சாமி தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட வந்தி கணபதியும் அருள் புரிவாய் அருள் புரிவாய் கணபதியே அருள் புரிவாய் குறைகள் வாழ கணபதியே நானும் மறந்த கதை குறைகள் பாட ஆமா சொல்லு அப்படி சொல்லு மலைமகளே அருள் புரிவாய் போடு ஒன்று கத்தாடுவா விட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாடு நாயகரே அருள் புரிவார் அருள் புரிவார் நாயகரே அருள் புரிவார் குறைகள் வாழ நாயகனே அங்கே நாகலோக பட்டணத்தில் நாகராசனாக கேள்வி 8 நல்ல குழந்தைகளும் பாலூட்டி சீராட்டி பக்குவமா வளர்த்து வரும் நாளையில் அக்கா தங்க 8 பேரும் பேர் நாமும் கொடுக்கணும் நாகக்கண்ணி ஏதில் சொல் 1வது பிறந்தவளம் உச்சுமாளி உன் பேர் 2வது பிறந்தவளம் இருக்கங்குடி மாரியம் 3வது பிறந்தவளம் முத்து மாறி உன் பேர் 4வது பிறந்தவளம் நாகம்மா உன் பேர் 5வது பிறந்தவளம் அக்கினி மாலையம்மா 6வது பிறந்தவளம் ஈஸ்வரியால் என்று சொல்லி 7வது பிறந்தவளம் படக்குத்தியா என்று சொல்லி 8வது பிறந்தவளம் 8வது அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் வாயால அமிர்தமிட்டான் நஞ்சு போய் என்று சொல்லி கொம்பு தேன் கொண்டு வந்து நாகராஜ நாகக்கண்ணி அட்டகாளி 8 பேர் வாயால ஊட்டினாலே நஞ்சு போய் என்று சொல்லி கொம்பு தேனும் கொண்டு வந்து வாளாலே ஊட்டுவாராம் வாளாலே அக்கா தங்க 8 பேர் காளியர்கள் 8 பேருக்கும் அப்படியாகவே அந்த நாகலோக பட்டணத்தில் அக்கினி மாலையம்மா ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாரியம்மா வடகாசி அம்மா காளியம்மா காந்தாரி அம்மா அக்காதங்க 8 பேருக்கும் 8 பேர்களுக்கும் நாகராஜனும் நாகக்கண்ணியும் வளர்த்து வரக்கூடிய நாளையில் பாலாமிர்தம் இட்டால் நஞ்சு போய் குழந்தைகள் இறந்து விடுவார்கள் என்று கொம்பு தேன் கொண்டு வந்து வாயால ஊட்டினா நஞ்சு பேரும் இல்லையா தன் வாளாலே ஊட்டினார்கள் அப்படி பிறந்து வரக்கூடிய நாளையில் ஒரு வயதான் 2 வயதான் உச்ச 3 வயதும் உச்ச 3 வயதும் 20 வயதாக நாகராசை நாகக்கண்ணி இந்த அக்கினி மாலையம்மாளுக்கு முடியறக்கி காது குத்தி முத்தாலே கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பு போட்டு 4 நல்ல வயதில அக்கினி மாலையம்மா அவ நடந்து விளையாடுவாளாம் 5 6 வயதாச்சு அறிவு பாடம் கற்பாலம் 6 7 வயதில அக்கினி மாலையம்மா அறிவு பாடம் கற்பாலம் 10 12 வயதுக்குள்ளே பருவமான 8 வயதுக்குள்ள
அட்டகாளி 8 பேரும் மாரியம்மா காளியம்மா அக்கினி மாலையம்மா ஆமா ஈஸ்வரி அம்மா வடக்குத்தி அம்மா காளியம்மா காந்தாரி அம்மா ஆமோ அட்டகாளி 8 பேர்களும் நாகலோகப்பட்டினம் விட்டு சந்தனமாஞ்சோலைக்கு ஆமையா என்ன சந்தனமாஞ்சோலைக்கு ஆமா ஈசன் வரக்கூடியாத இடம் எது? இப்ப ஈசன் வராத இடம் நம்ம பச்சைப்போடு கடைக்கு போக மாட்டாருன்னு. எங்க? பச்சைப்போடு கடைக்கு. பச்சைப்போடு கடையா? ஆமா அது எங்க இருக்கு? அது அந்த கிளாஸ் போட்டு ஒரு படம் இருக்குமே. அப்படி அந்த கடைக்கு போக மாட்டாரு. சந்தனமாஞ்சோலையில சந்தன மகரிஷி ஆமா 8 குழந்தைகளையும் ஊட்டி வளர்த்து வாரார். உடம்பு எல்லாம் நெய்யுருக பால் ஊட்டி தாளாட்டி பக்குவமாக வளர்த்து வாரார். வளர்த்து வரக்கூடிய நாளையில அம்மாவுக்கு வயசு 12 ஆயிருச்சு. 12 வயது ஆகுது. அப்ப அந்த அக்கல மாலையம்மா கேக்கா என்ன கேக்குறா? ஏக்கா மாரியக்கா கூப்பிடு எல்லாரையும். ஏப்பா காளி மாரி சூடி நீலி ஏ ஈஸ்வரி அம்மா. ஆமா நம்ம 8 பேரும் நாகலோகப்பட்டினத்துல பிறந்தமே. இந்த தாத்தா வாராரு, சாப்பாடு கொடுக்காரு, போறாரு. இப்ப டைத்துக்கு டைத்து வந்துட்டு போறாரு. 8 பேரை ஏன் பிறவி செஞ்சாங்க? ஒருவேளை இவர் தான் அப்பாவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தாத்தா நம்மளோட தாய் தாப்பா யாருன்னு சொல்ல மாட்டேக்காரு. எப்பா நீங்க அவர் வரட்டும் கேப்பன்னு சொல்லி ஏ தாத்தா தாத்தா என்ன பேத்தி அக்கா தங்கச்சி 8 பேரும் பிறந்தோம் வளர்ந்தோம். ஆமா நீங்களும் இந்த மலங்காட்டுல கிடக்க சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆமா அப்படி நீ என் தாயான மாலக்காரியம்மா கேட்கும் போது சந்தனமான் முனிவர் வந்து சொல்லிடலாம். ஆமா அவர் சொன்ன அவர் தலை வெடிச்சிரும். எப்பா அன்னைக்கு பகவானோட சாபம். ஆமா பகவான் எடுக்க வரும்போது இந்த குழந்தைங்க வளர்ற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்ல பெருமாள் சொன்னது. ஆமா என் தாயான மாலக்காரி பார்த்தா என்ன செய்கிறா? ஏ தங்கைமாரே பகவானுக்கு என்னது பிடிக்காது? ஏப்பா பகவானுக்கு என்னது? பகவானுக்கு வேள்வினா பிடிக்காது. வேள்வி அண்ணா எரியுது பாருங்க. ஆமா கதன்னு ஆமா இறங்குதுல. இந்த வேள்வினா பகவானுக்கு பிடிக்காது. அந்த சந்தனமான் சோலையில அக்காதங்க 8 பேர் இந்த வேள்வியை வளர்ப்போம். அன்னைக்கு அவ வேள்வி வளர்த்து இறங்க போய் இன்னைக்கு நம்ம இறங்குறோம். அப்படி என் தாயான மாலையம்மா மாரியம்மா அட்டகாளி 8 பேரும் அஷ்டகாளியர்கள் 8 பேரும் அவன் ஆள நீல குளிய வெட்டி அரையளவு மணப்பரத்தி ஆலங்குச்சி அரசங்குச்சி உங்கங்குச்சி புளியங்குச்சி சாம்பராணி மணக்குங்குச்சி நாங்க என்ன கோங்கு என்ன நல்ல எண்ணெய் விட்டல்லவோ குடங்குடமா நெய்ய ஊத்தி குடங்குடமா அக்கினி யாகத்தேவை வளர்ப்பாரா யாகமத வளர்த்துவாரா அங்கே வேள்வி பொறுக்காமல் விமலான பகவான் ஆலோட்டம் படும்போது சக்தி உமா பார்வதியா ராஜமண்ணா எனக்கு வாச்ச பிராணநாதன் ஏ அத்தான் பகவானே ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு. காளியர்கள் வளர்க்க அக்கினி வேள்வி பொறுக்காம அங்கிட்டும் உருளுதாரு பிறழுதாரு ஆலோட்டப்படுதாரு. ஏன் அப்படின்னு கேட்கும் போது அம்மா பார்வதி உன் தங்கைமார்கள் இந்த அக்கினி மாலக்காரி இந்த வடகாசி வடக்குத்தி அம்மா அக்கினி யாகத்தை வளர்க்கா அந்த வேள்வி பொறுக்கல அவ யாருன்னு கேட்டு என்னை அங்க வர வைக்கிறதுக்கு அக்கினிய வளர்க்கா. ஆமா இப்ப உடனே அந்த அக்கினி யாகத்தை வளர்க்கணும். அந்த அக்கினி யாகத்தை அணைக்கணும். அது என்னால முடியாதம்மா. அப்ப நான் போய் அணைச்சிட்டு வரேங்க. ஏன் மதிக்கவே மாட்டா. அன்னைக்கு தச்சனோட யாகத்துல நீ அணைக்க போன அவமானப்பட்டு திரும்பி வந்த. இன்னைக்கு அக்கா தங்கச்சி 8 பேர் அக்கினி யாகத்தை வளர்க்காங்க. நீ அணைக்காம திரும்ப வரக்கூடாது அப்படி என்று சொல்லும் போது அங்கே சக்தி உமா பார்வதியம் தங்கை மாறியிடம் அதில வேண்டி அம்மா மாரியம்மா அக்கினி மாலையம்மா வடகாசி வடக்குத்தியா அக்கினி வேள்வியது வேள்வி பொறுக்காமல் அங்க ஆளோட்டம் கொள்ளுதாரே தங்கை மாறே
நீங்க வளர்க்கிற வேள்வி ஈசனான பகவானுக்கு பொறுக்கல. ஆமா உடனே அந்த அக்கினி யாகத்தை வளர்க்கணும். யாரு? பார்வதியா? நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் நாகலோக பட்டணத்துல நாகராச நாகக்கண்ணிக்கு பிறந்து சந்தன மகாரிசில சந்தன மாஞ்சோலையில 8 பேரும் வளர்ந்து நிற்கும். எங்களுக்கு வயசோ 12 ஆகுதே. நாங்க இது வரைக்கும் எதுக்காண்டி பிறந்திருக்கோன்னு உன் கணவர் சொன்னாரா? ஏன் சொல்லல? இந்த அக்கினியை அணைக்கணும்னா உன் புருஷன் தான் இங்க வந்து அணைக்கணும். இந்த பக்கம் பார்க்க பார்வதி அக்கா தங்கச்சி 8 பேர் அக்கினியை அணைக்கிற மாதிரி தெரியல. அந்த பக்கம் என்ன சொல்லுதாரு? அக்கினி அணைக்காம கைலாசத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் தாயான சக்தி அம்மா பார்வதியா, நாம இறங்கினாத்தான், நாம இறங்கிதான் அந்த அக்கினி குளிரும் அப்படின்னு சொல்லி என் தாயான பார்வதி அக்கினியில இறங்குதா. அவ அக்கினியில இறங்கி ஆலோட்டப்படுறத பார்த்து அக்கா தங்க 8 பேரும் பார்க்கா. நம்ம ஆண்டவன் வர்றதுக்கு தானே அந்த அக்கினியை வளர்த்தோம். பார்வதி இறங்கிட்டாலே, இந்த பார்வதி இறங்கினா ஆண்டவன் சாபத்தை கொடுத்துவாருன்னு சொல்லி அக்கா தங்கச்சி 8 பேரும் அவன் அந்த அக்கினி குழிக்குள்ள எப்படி இறங்குறா? வேப்பலையும் விமலன் தேவியவா எடுத்துக்கொண்டு அக்கினியில இறங்க போறா. முக்காலும் சுத்தி வந்தா முக்கண்ணன அடிவன் அக்கினி குளிய யாகத்திலே இறங்குதாளா 8 அக்னி யாகத்திலே அப்படியே அக்கினியில இறங்கும் போது அட்டகாளி 8 பேரும் உருளுவாளாம் பெறலுவாளாம் கருகி உருகி எல்லோ அக்கா தங்க 8 பேரும் பார்த்தாரே பகவானும் அக்கினி குழிக்குள்ளுக்கு அட்டகாளி 8 பேரும் கருகி உருகி சாம்பலா போறா. அந்த இடத்துக்கு சிவபெருமா வாராரு. ஆமா, இவர்களுக்கு அக்கினியில இறங்கி அட்டகாளி 8 பேர் இறங்குனாங்க இல்லையா? 8 பேரோட பார்வதியோட சேர்த்து 9 பேர் இருக்காங்க. அவரோ தீர்த்தம் கொண்டு திருப்பெரம்பாள அவ திருப்பெரம்பால் தட்டும் போது அக்கா தங்க 8 பேரும் தூங்கி முழிச்சது போல் சுந்தரம்மா எழுந்து வாரா. பிறவி செய்த விவரம் அத ஆண்டவரே கூற வேணும். எங்களுக்கு பெயர் நாமம் கொடுக்க வேணும். ஈசனுக்கு முன்னால ஈஸ்வரியா 8 பேரும் பெயர் நாமம் கேட்டல்லவோ, பெயர் நாமம் கொடுப்பாரா. ஈசனான பகவானும் அம்மா அட்டகாளி 8 பேரு சக்தி உமா பார்வதியோடு நீங்க 9 பேரா இறங்கினதுனால இன்னையில இருந்து உங்களுக்கு நவக்கிரக நாயகி என்ற பெயர் நாமங்களை கொடுத்து ஆண்டவா நாங்க அக்கினி குழிக்குழுக்க இறங்கணும். பெயர் நாமம் கொடுத்து எங்களுக்கு சரி, எங்களுக்கு நீங்க வரம் கொடுக்க வேணும். வரம் கொடுக்க வேணும் ஆண்டவா. வர்றோம். ஆமா வர்றோம். வர்றோம். என்னது வரோம்? உரமா? ஆமா. என்ன உரம்? பொட்டாசியம், யூரியா. உரம் இல்ல பகவானே. ஆமா, வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொல்ல எங்களுக்கு ஆமா உங்க கையால கோட்டை போட வர வேண்டும். கோட்டை? ஆமா, கோட்டை போட வர வேண்டும். ஆமா, 103 லிங்கம் வர வேணும். அந்த 103 லிங்கத்தையும் வச்சு ஆமா பூசை செய்ய ஒரு நந்தவன தோட்டம், ஆமா கொளுத்தி நீராட தெப்பக்குளம். தெப்பக்குளம். ஆமா, 1000 காலம் வரணும். எங்களுக்கு வாழ வரணும். ஆமா, அப்படி இருக்கும்போது அப்படி என்று இந்த அக்கினி மாலை
மாலையம்மா ஆண்டவன் சிவபெருமாள் இடத்துல சொல்லும் போது ஆமோ பார்த்தார் சிவபெருமா, என்னம்மா உங்களுக்கு அந்த வரத்தை நான் தாரேன். தாரேன். அந்த வரத்தால 50 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா 51வது வருஷத்துல என்ன உங்களுக்கு ஆணவன் தலைக்கு ஏறி இப்ப அகம்பாவத்தால நீங்க அழிஞ்சே போவீங்க. ஓபி பார்த்தால் பார்வதி என்ன அட்டகாளி 8 பேர் அக்கினி மாலையம்மா பாக்கா பார்க்கிறா வாழ்ந்தாலும் 4 நாள் எப்பா நான் நல்லா வாழ்ந்தா ஆமா 4 நாள் வாழ்ந்தா போதும், போதும் இவர் நமக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி எங்களுக்கு கோட்டை போட வரமும் வேண்டும். ஏ ஆண்டவனே பகவானே, நாங்க குளித்து வெள்ள நீராடே தெப்ப கோலம் ஒன்று வேண்டும். இங்க பூவெடுத்து பூசை செய்ய இங்க பூங்காவனம் தோட்ட வேண்டும். எனக்கு 1000 வருட காலம் அழியாத வரமும் வேண்டும். நீங்கள் 103 லிங்க வேண்டும். நீங்கள் நூதனமா கொடுக்க வேண்டும். என் ஆண்டவா பகவான், ஐயா ஆண்டவா பகவான், அந்த காளியர்கள் கேட்பாரா? அப்படி வரவரும் வாங்கி கொண்டு அஸ்தமாக காளிமார்கள் நீங்க காண்டவா வனமதியில திரிபுரம் முப்புறத்தில் கோட்டை போட வேணும் என்று அக்காதங்க 8 பேரும் அன்பாய் குடி ஒன்றாய் சேர்ந்து அந்த காண்டவா வனமதியிலே வனம் அக்காதங்க 8 பேரும் அவன் கல்லால கோட்டை போட்டா காணலுக்கு ஆகாதென்று உமால கோட்டை போட்டா வேணலுக்கு ஆகாதென்று அவன் மரத்தால கோட்டை போட்டா அது வம்பு தும்பி அடையும் என்று ஐயா கல்லால கோட்டை போட்டா காணலுக்கு ஆகாதென்று அஷ்டமாக காளிமாறு காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி காளியர்கள் 8 பேரும் காளியர்கள் 8 பேரும் அங்க கோட்டை போடுவாரோ. அவ கோட்டையது போட்டல்லவோ போட்டல்லவோ கொடிமரத்தில் பட்டுங்கட்டி மட்டுங்கட்டி கொடிமரத்தில் பட்டுங்கட்டி மட்டுங்கட்டி கோட்டை போட்டு கொடிமரம் கட்டி எப்பா கொடி மரத்துல பட்டு கட்டுதா. இது திரிபுரா காண்டவ வனம். ஆமா ஸ்ரீ அக்கினி மாலையம்மன் கோட்டை. ஆமா இது முப்படாதி அம்மன் கோட்டை, மாரியம்மன் கோட்டை. ஆமோ இங்க ஆண்கள் வாடையே அடிக்க கூடாது. ஏப்பா ஆண்கள் வாடகை அடிக்க கூடாது. எங்களுக்கு ஆம்பளைகளே பிடிக்காது. எப்பா எழுதி போடுங்க கோட்டை வாசல்ல. அப்படி சொல்லி ஆமா மீறி யாரும் வந்தீங்கன்னா அவர்கள் தலை அவளுக்கு தலை அறுத்து தொங்க விடப்படும் ஓடி என்று சொல்லும் போது ஆமோ அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் ஆத்து மணல் குமித்து அரணார் லிங்கம் தான் பிடித்து சேத்து மணல் பிடித்தம் சிவனார் லிங்கம் தான் பிடித்து சிவனார் லிங்கம் தான் பிடித்து சிவலிங்க பூசை பண்ணி அட்டகாளி பூசையாது ஆண்டவன் இடமதியில திரிபுர காண்டவத்தில் முப்போர கோட்டையில காளியர்கள் கோட்டையது காளியர்கள் கோட்டையது கோட்டை உயர்ந்திடுமா கைலாசம் தணிந்திடுமா பார்த்தாரே சிவபெருமா என்னை அது சொல்வாரானா என்னை அது சொல்வாரா ஆண்டவன் தான் சிவபெருமா. லிங்க வச்சு இந்த லிங்கங்களை அக்காதங்கச்சி 8 பேர் பூசை பண்ண இங்க சிவனார் லிங்கம் உயருது. கைலாசத்துல சிவனுக்கு அருள் குறையுது. ஆமா அருள் குறைஞ்சா என்ன பண்ணலாம்? என்ன தீர்த்தம்?
லட்சுமி தீர்த்தம்னா அது என்னதுன்னு? கோயிலுக்காரனா அஷ்டபந்தனம் கும்பாபிஷேகம் நடக்கணும். சரி, நம்ம 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 ஆட்களுக்கு அருள் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? லட்சுமி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து தெளிக்கணும். அப்படியா? ஆமா. லட்சுமி தீர்த்தம்னா என்னது பாதி ஆளுகளுக்கு தெரியாது. என்ன லட்சுமி தீர்த்தம்னா ஒரு பசுனை கோமாதா கோமியம். ஆமா, கோமா. ஆமா, புண்ணியானம் செய்யணும். ஆமா. அந்த கோமாதா இருக்காங்க பாருங்க, அவங்கள தீர்த்தம் தான் லட்சுமி தீர்த்தம். ஆமா, ஆண்டவன் சிவனுக்கு அருள் குறைஞ்சது. அருள் குறைய குறைய பார்த்தா பார்வதியா அட்டதிக்கு பாலகர்களை வர வச்சு திருப்பார் கடல்ல போய் நீங்க பால் குடம் கட்டி கொண்டு வாங்களே, நீங்க பால் குடம் சுமந்து வரணும். நீங்க பால் குடம் சுமந்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணாதான் அவருக்கு அருள் கூடும். அப்படி என்று சக்தி உமா பார்வதி சொல்ல அட்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் ஓடி வந்து திருப்பார் கடலிலே எம்பெருமான் இடமதியில 8 பேரும் பால் குடங்களை கட்டி கொண்டு கைலேங்கிரிக்கு போனோம்னா ஒரு ஷார்ட்டான வழி. எந்த வழி? எந்த ரோட்டுக்கு? அப்படியா? ஆமா, முப்புறங்கோட்டை வழிதான் போகணும். வல்லராமபுரம் வண்டி கிளம்ப இருப்பதனால் மக்கள் அனைவரும் ஆமா ஊருக்கு போறதா இருந்தா வருவீங்களாம். இப்ப லாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓடுங்க. ஆமா, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரியா? அப்படி என்று சொல்லும் போது பால் குடத்தை தூக்கி தலையில வச்சாங்க. ஆமா, பால் குடம் தூக்கி நடந்து வரும்போது 8 தொலைவு இருந்துச்சுன்னா பாட்டு படிச்சா தான் களைப்பு தெரியாது. அந்த அட்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் களைப்பு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி 8 அட்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் பாட்டு பாடியே வருகிறார்கள். கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா, கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் குடத்தை நாங்க சுமந்து வாரம் பால் கொடுத்த சிவ சிவ சாம்போ சங்கரா, நாங்க பால் கொடுத்த சுமந்து வாரோம். பழனிமலை முருகனுக்கு சம்போ சங்கரா, பழனிமலை முருகனுக்கு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பால் குடமோ எடுத்து வாரோம். சம்போ சங்கரா, நாங்க பால் குடமோ எடுத்து வாரோம். சம்போ சங்கரா, சிவ சிவ சாம்போ சங்கரா, நாங்க பால் குடத்தை சுமந்து வாரோம். சிவ சம்போ சங்கரா, தீர்த்தங்களும் சுமந்து வாரோம். நாங்க தீர்த்தங்களும் சுமந்து வாரோம். சிவ சிவ சாம்போ சங்கரா, நாங்க தீர்த்தங்களும் எடுத்து வாரோம். பழனிமலை பழனிமலை ஆண்டவனுக்கு சம்போ சிவ சாம்போ பால்கூட ததுமுந்து வாரோம். நாங்க பால்கூட ததுமுந்து வாரோம். சாம்போ சங்கரா, சிவ சிவ சாம்போ சங்கரா, நாங்க பால்கூட ததுமுந்து வாரோம். அட்டதிக்கு பாலர்களும் பால் குடம் சுமந்து கொண்டு முப்புறத்து கோட்டையில கோட்டவேலி வாரபோது அட்டகாளி 8 பேரும் அரோகரா சத்தம் கேட்டு ஆண்டவன் இடமதியில அட்டகாளி 8 பேர் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னதாரே மனமது அவளோ எண்ணாத எண்ணமெல்லாம்
உண்மையாகவே அட்டகாளி 8 பேரும் 8 பேர்களும் பார்த்தாங்க. என்ன எப்பா இது காளியர்கள் கோட்டைன்னு போட்டு எழுதிருக்கு தெரியலையா? ஏப்பா தெரியலையா? பால் குடத்தை வாங்கி புடுங்கி ஏப்பா தரையில போட்டு உடைச்சு பாலெல்லாம் குடிச்சு அந்த வாவிலும்ப அட்டதைக்கு பாலர் கழுத்துல போட்டு ஆமா போய் சொல்லுங்க உங்க பித்தங்கிட்டன்னு சொல்லும் போது அட்டதைக்கு பாலர்களும் தலையில எடுத்து ஓடோடி வந்து வருகின்றார்கள். ஆமா சிவபெருமா இடமதுல சொல்லி ஒரு பொம்பளை கையால அடிபட்டு நாங்க உயிர் வாழவா என்று சொல்லும் போது ஆண்டவனா ஆகிய சிவபெருமா